உன்னன்பில் பலியாகிறே இன்னாருயிர் நண்பன் நீ ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான் மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான் ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான் மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான் பாபா உந்தன் ஞானம் என்னை தூய்மையாக்கியதே தூய்மை சக்தி என்னை தேவதையாய் மாற்றியதே பஞ்ச விகாரங்கள் அழியட்டுமே தெய்வீக குணங்கள் வளரட்டுமே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என்னாருயிர் நண்பன் நீ அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய் சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய் ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய் மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய் அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா கண்ணுக்கு அணிகலனாய் சமநோக்கு பார்வை தந்தாய் மண்ணுக்கு அணிகலனாய் மனசேவை நீயும் தந்தாய் காதுக்கு இனிய ஞானம் தந்தாய் ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய் காதுக்கு இனிய ஞானம் தந்தாய் ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய் நல்லினிமை தந்தாய் அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா
தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम शांति. ஓம் சாந்தி. இன்னைக்கு அரசியலில் 5 திட்டங்கள், 10 திட்டங்கள்னு பல திட்டங்கள் தீட்டுறாங்க. இந்த திட்டங்கள் மூலமாக மீண்டும் ராமராஜ்யம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதனாலையும் ராமராஜ்யம் சொல்லக்கூடிய சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. ஒரே ஒரு பாபா தான் சத்தியுகம் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கார். ஆகவே இப்போ இருக்கக்கூடிய உலகம் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, மரண உலகம். இந்த மரண உலகத்திலிருந்து மீண்டும் அமரலோகத்தின் தேவதைகளாக மாறுவதற்காக தான் பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. என்ன ஞானம் கொடுக்குறாரு? குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையற்ற சந்நியாசம் இருக்க வேண்டும். ஏன்னா இது பழைய உலகம். பழைய உலகத்தில் இன்னைக்கு நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக குழப்பங்கள் உருவாயிட்டே. எப்படி உடல் ரீதியாக இன்னைக்கு அதிகமான நோய் வர்றது, ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம்.
ஹார்ட் அட்டாக்னால நிறைய இறந்து போகிறாங்க. அதே போல் ஆன்மீக ரீதியில் என்ன வியாதி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னா குழப்பங்கள், மனக்குழப்பங்கள். ஸோ அம்மாதிரி பல சூழ்நிலைகள் உருவாகுது, அதனால ரொம்ப மனக்குழப்படைகிறாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரூஃபாக நீங்கள் இருந்து காட்டணும்னா பாபா சொல்கிற ஸ்வ கல்யாண். நாம் எந்த அளவுக்கு நமக்கு நாமே ஞான யோகத்தின் மூலமாக நன்மை செய்து கொள்கின்றோமோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்து நமக்கு நாமே நன்மை செய்கிறோமோ, அப்போ தான் அந்த குழப்பமான ஆத்மாக்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியுங்கிறாரு. அப்போ தான் பாபாவுடைய பிரத்யக்ஷதா என்பது ஏற்படும். இந்த விஷயத்தை பற்றி பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பிரகாசம் கொடுக்கிறார். ஓம் சாந்தி. 11/12/2025 मधुबन मुरली बाप दादा। मीठे बच्चे, संगम युग पर तुम ब्राह्मण संप्रदाय बने हो. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினராக ஆகியுள்ளீர்கள். तुम्हें अब मृत्युलोक की मनुष्य से अमरलोक का देवता बनना है. நீங்கள் இப்பொழுது மரண உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அமரலோகத்தின் தேவதைகளாக ஆக வேண்டும். கேள்வி: तुम बच्चे किस नॉलेज को समझने के कारण बेहद का संन्यास करते हो? குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொள்வதின் மூலமாக எல்லையற்ற சந்நியாசத்தை செய்கின்றீர்கள்? பதில்: तुम्हें ड्रामा की यथार्थ नॉलेज है. உங்களிடம் இந்த டிராமாவுடைய யதார்த்தமான ஞானம் என்பது இருக்கின்றது. तुम जानते हो ड्रामा अनुसार अब सारे मृत्युलोक को बसबूत होना है. நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நாடகத்தின் அனுசாரமாக இந்த முழு தம்மோ பிரதானமான கலியுகம் பஸ்பம் ஆகப் போகின்றது. இது மரண உலகம், இது பஸ்பமாக போகின்றது. அபி எக் துனியா வர்த்தநாட்ட பெனி பன்கே. இப்பொழுது இந்த உலகம் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத உலகமாக ஆகிவிட்டது. பௌதீக ரீதியில் எவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத உலகமாக மாறிவிட்டது. इसमें जो कुछ होता है वह फिर खूबहू कलप के बाद रिपीट होगा. இதில் என்னவெல்லாம் நடக்கின்றதோ கல்பத்துக்கு பின்னால் இதே போல் நடக்கும். इसलिए तुमने इस सारी दुनिया से बेहद का संन्यास किया. ஆகவே நீங்கள் இந்த முழு உலகத்தையும் மீதும் எல்லையற்ற சந்நியாசம் என்பது செய்துள்ளீர்கள். பாடல்: ஆனே வாலே கல் கி தும். நாளை வரக்கூடிய உலகத்திற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஓம் சாந்தி. बच्चों ने गीत का लाइन सुना. குழந்தைகள் பாடலுடைய வரி கேட்டீர்கள். ஆனே வாலா ஹை அமர்லோக். வரக்கூடிய உலகம் அமரலோகம். ஏக் ஹை மிருத்யுலோக். இது மரண உலகம். அமர்லோக் और மிருத்யுலோக का एक है पुरुषोत्तम संगम. அமரலோகம் மற்றும் மரண உலகத்திற்குண்டான இடைப்பட்ட காலம் சங்கமயுகம் என்று கூறப்படுகின்றது. புருஷோத்தம சங்கமயுகம். அப்பா படாத்தகை சங்கம் பர். இப்பொழுது தந்தை படிப்பு சொல்லி தருகிறார் சங்கம யுகத்தில். ஆத்மாவுக்கோ படாத்தகை. ஆத்மாக்களுக்கு படிப்பு கற்பிக்கின்றார். इसलिए बच्चों को कहते आत्म अभिमानी हो बैठो. ஆகவே குழந்தைகளுக்கு சொல்லப்படுகின்றது ஆத்மா என்ற எண்ணத்தில் அமர வேண்டும். एक निश्चय करना हमको बेहद का बाप पढ़ाता है.
நமக்கு எல்லையற்ற தந்தை கல்வி கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். हमारा एम ऑब्जेक्ट एक है लक्ष्मी नारायण या मृत्युलोक मनुष्य से अमरलोक देवता बनना है. நம்முடைய லட்சியம் குறிக்கோள் நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக ஆக வேண்டும். அதாவது மரண உலகத்தின் மனிதனிலிருந்து அமரலோகத்தின் தேவதைகளாக ஆக வேண்டும். ஐசே படாய் கோ கபி கானோன் சே நஹி சுனி. இப்படிப்பட்ட ஒரு படிப்பு ஒரு பொழுதும் நாம் காதுகளால் கேட்கவே இல்லை. எப்படிப்பட்ட படிப்பு? இந்த படிப்பின் மூலமாக அமரலோக தேவதைகளாக மாறுவீர்கள் என்று வேற யாரும் நமக்கு இம்மாதிரியான படிப்பு சொல்லியே தரல. நான் கிசி கோ கர்த்தே ஹுயே தேகா ஜோ கஹே பச்சே தும் ஆத்தம் அபிமானி ஹோ பைட்டோ. வேற யாராவது இந்த மாதிரி சொன்னது நம்ம பார்த்துருக்கோமா, கேள்விப்பட்டிருக்கோமா? நீங்கள் ஆத்மா என்ற எண்ணத்தில் அமருங்கள்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எக் நிக்ஷி கரோ பேஹத் கபாப் அப்கோ படாத்தா ஹே. ஆகவே இப்போ நமக்கு இந்த நம்பிக்கை வேண்டும். நமக்கு பாடம் கற்றுத்தருவது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. கோன்சா பாப்? எப்படிப்பட்ட தந்தை? பேஹத் கபாப் நிராகார் ஷிவ் ஹே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நிராகாரமான சிவன். அபி தும் சமஸ்தம் புருஷோத்தம் சங்கம் பர்ஹி. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். அபி தும் பிராமன் சம்பிரதாய் பனே ஹோ ஃபிர் தும்கோ தேவதா பன்னா ஹே. நீங்க இப்போ பிராமண சம்பிரதாயத்தில் இருக்கின்றீர்கள், பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும். பலே சூத்ர சம்பிரதாய் சமத்தே. முன்னாடி சூத்ரருடைய சம்பிரதாயத்தினராக இருந்தீர்கள். பாப் ஆக்கர் பத்தர் புத்தி சே பாரஸ் புத்தி பனாத்தா ஹே. பாபா கல்லு புத்தியாக இருக்கக்கூடியவர்களை தங்க புத்தி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். பலே சத்தோ பிரதான் பாரஸ் புத்தி தே. முதல்ல நம்ம சத்தோ பிரதானமாக தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள். அஃபிர் பந்தேஹி. இப்பொழுது மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஐசா நஹி கஹனா சாஹியே சத்ய கே மாலிக் தே. இந்த மாதிரி நாம சொல்ல முடியாது. சத்தியத்தினுடைய மாலிக்காக இருந்தோம். சத்தியமே விஸ்வக்கே மாலிக். சத்தியத்துக்கு மாலிக்கின்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. சத்தியத்தில் உலகத்துக்கு மாலிக்காக இருந்தோம். फिर 84 जन्म ले सीढ़ी उतरते उतरते सतो प्रधान से सतो रजो तमो में आए ही. பிறகு 84 பிறவிகள் எடுத்து ஏணிப்படியில் இறங்கி 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 சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலையை அடைந்து விட்டோம். பலே சத்தோ பிரதான் தே. முதல்ல சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பாரஸ் புத்தி தே. தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீங்க. ஃபிர் ஆத்மா மே காது படுத்தீகே. பிறகு ஆத்மால கரைகள் என்பது ஏற்படுகின்றது. மனுஷ சமஸ்தே நகி. இதெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாப் கத்தி தும் குச் நகி ஜான்தே தே. பாபா சொல்றாரு, நீங்க இதையுமே அறியாதவர்களாக இருந்தீங்க. பிளைண்ட் ஃபெய்த் தான். குருட்டு நம்பிக்கையில தான் இருந்தோம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்றது இல்லை, புராணங்களில் எழுதி வச்சது, இவைகளை தான் நம்ம படித்து அப்படியே நம்ம பின்பற்றி வந்தோம். அதனால் ஒரு தெளிவான ஞானம் இல்லை. சிவாய் जानने की किसकी पूजा करना व याद करना उसको ब्लाइंड फेथ कहा जाता है. யாரை நம்ம பூஜை செய்கின்றோமோ அவர்களை பற்றிய எந்த விதமான அறிமுகம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் நாம் பூஜை செய்து வந்தோம். அதனால் அது குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றது. அவங்கள நினச்சிட்டு வந்தோம், பக்தி செய்துட்டு இருந்தோம். और अपने श्रेष्ठ धर्म श्रेष्ठ कर्म को भूल जाने से वह कर्म भ्रष्ट धर्म भ्रष्टपन पड़ते हैं.
தன்னுடைய சிரேஷ்டமான தர்மத்தையும் சிரேஷ்டமான கர்மத்தையும் மறந்துட்டு அதன் காரணத்தினால தர்ம பிரஸ்ட் கர்ம பிரஷ்டமாக ஆயிட்டீங்க. பாரத்வாசி சமய தேவி தரம் சே பி பிரஷ்டகே. பாரதவாசிகள் இந்த நேரத்தில் தன்னுடைய தெய்வீக தர்மத்திலிருந்தும் என்ன ஆயிட்டாங்க, பிரஷ்டமாயிட்டாங்க. பாப் சம்ஜாத்தி ஹி வாஸ்தமே தும் ஹோ பிரவருத்தி மாறவாலே. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள்லாம் இப்போ யாரு, இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். वही देवता जब अपवित्र बनते तब देवी देवता कह नहीं सकते. எப்போ தேவதைகளே அப்பவித்திரமாக மாறிவிடுகின்றார்களோ அதன் பிறகு அவர்களை தேவி தேவதைகள் என்று சொல்ல முடியாது. इसलिए नाम बदल हिंदू धर्म रख दिया. ஆகவே பெயரை மாற்றிட்டு ஹிந்து தர்மம் என்று மாற்றிட்டார். एक भी होता है ड्रामा प्लान अनुसार. இவை கூட நாடக திட்டத்தின் அனுசாரம் நடைபெறுகின்றது. सभी एक बाप को ही पुकारते हे पतित पावन आवो. அனைவரும் ஒரே ஒரு தந்தையை தான் அழைக்கின்றார்கள், பதீத பாவனனே வாருங்கள். एक ही गॉड फादर है जो जन्म मरण रहित है. அவர் ஒருவர்தான் இறை தந்தை, அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். ऐसे नहीं नाम रूप से न्यारी कोई चीज है. அப்படி சொல்ல முடியாது, அவருக்கு பெயர் இல்லை உருவம் இல்லை. பெயர் இல்லாமல் உருவம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. ஆத்மா கா வ பரமாத்மா கா ரூப் பௌத் சூக்ஷம் ஹே. ஆத்மாவின் ரூபம் பரமாத்மாவின் ரூபம் மிகவும் சூக்ஷமமானது. ஜிஸ்கோ ஸ்டார் வ பிந்து கருத்தி. அதைத்தான் நட்சத்திரம் போல் இருக்கின்றது என்றும் புள்ளி ஒளியாக பிந்துவாக இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது. சிவக்கு பூஜா கர்த்தே ஷரீர் தோ ஹை நஹி. சிவனுக்கு பூஜை செய்கின்றார்கள், ஆனால் அவருக்கு ஷரீரம் என்பதே இல்லை. अब आत्मा बिंदु को पूजा हो न सके, इसलिए उनको बड़ा बनाता है पूजा के लिए. ஆத்மா ஒரு புள்ளி, அந்த புள்ளியை பூஜை செய்ய முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய சாலிகிராமா செஞ்சு பூஜை பண்ணுறாங்க. சமஸ்தே சிவகி பூஜா கர்த்தே. சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள், பரத் உன்கா ரூப் கியா ஹே வ நஹி ஜான்தே. ஆனால் அவருடைய ரூபம் என்ன இதனை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். एक सब बातें बाप इस समय ही आकर समझाता है. இந்த அனைத்து விஷயங்களும் பாபா இந்த நேரம் வந்துதான் புரிய வைக்கின்றார். बाप कहते तुम अपने जन्मों को नहीं जानते हो. பாபா சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய பிறவிகளையும் அறியாமல் இருந்தீர்கள். 84 लाख योनिया तो एक गपोडो लहा दिया. 84 லட்ச ஜீவராசிகளாக பிறக்கின்றோம் என்று பொய்யா சொல்லிட்டாங்க. அபாப் தும் பச்சோं को बैठ समझाता है. இப்போ பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். अभी तुम ब्राह्मण बने हो फिर देवता बनाना है. இப்போ நீங்கள் பிராமணர்களாக ஆகி உள்ளீர்கள், பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும். கலியு மனுஷகை சூத்ர. கலியுகத்தில் உள்ள மனிதர்கள் சூத்ரர்கள். तुम ब्राह्मणों की एम ऑब्जेक्ट है मनुष्य से देवता बनने की. பிராமணர்களாகிய உங்களுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் என்ன, மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக வேண்டும். एक மிருத்திலோபதி துனியா ஹே. இந்த மரண உலகம் என்பது பத்தித்தமான உலகம். நயி துனியா பக்தி ஜஹா ஏக் தேவி தேவதா ராட்சி கர்த்தே தே. புதிய உலகம் என்பது இருந்தது, அங்கு தேவி தேவதைகளின் அரசாட்சி நடைபெற்றது. ஏக்கியின் கராட்சிதா. இந்த லக்ஷ்மி நாராயண் ஒருவர் தான் அந்த முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்தாங்க. சாரே விஸ்வகி மாலிக் தே. முழு உலகத்துக்கும் அவர்கள் மாலிக்,
எஜமானர்கள், அதிகாரிகள் சொல்லலாம். அபி தோ தமோ பிரதான் துனியா ஹே, இப்பொழுது தமோ பிரதான உலகமாக இருக்கின்றது. அநேக் தரம் ஹே, அநேக தர்மங்கள் இருக்கின்றது. एक देवी देवता धर्म प्रलोभ हो गया है. இந்த தேவி தேவதா தர்மம் முற்றிலும் மறைந்து விட்டது, காணாம போயிடுச்சு. देवी देवताओं का राज्य कब था, कितना समय चला, ये वर्ल्ड की हिस्ट्री जर्फी कोई नहीं जानते. தேவி தேவதைகள் அரசாட்சி எப்ப இருந்தது, அவங்க எத்தனை காலம் ஆட்சி செய்தாங்க, இந்த நாடகத்தினுடைய ரகசியங்கள் யாருக்குமே தெரியல. பாப் ஆக்கர் தும்கோ சம்ஜாதா ஹை, இந்த நாடகத்தின் சரித்திரம், பூகோளம் இவைகளை பற்றி பாபா நமக்கு தான் புரிய வைக்கின்றார். சரித்திரம்னா யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்க, எவ்வளோ காலம் ஆட்சி செய்தாங்க. பூகோளம்னா இந்த உலக இயற்கையினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது. ஏஹே காட் ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஹே, இது காட் ஃபாதர்லி இறை தந்தையினுடைய உலக பல்கலைக்கழகம். ஜிஸ்கா ஏம் ஆப்ஜெக்ட் ஹே, இதனுடைய லட்சியம், குறிக்கோள் நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். அமர்லோக தேவதா பன்னா, அமரலோகத்தில் தேவதைகளாக ஆக வேண்டும். இன்கி அமர் கதா பி கஹா ஜாதா ஹே, இதனை அமர கதை என்றும் கூறப்படுகின்றது. தும் இஸ் நாலே சே தேவதா பன் கால் பர் ஜீத் பாத்தே ஹோ, நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் என்ன ஆகிறீங்க, தேவதைகளாக மாறுகிறீர்கள். எப்போ நீங்கள் தேவதைகளாக மாறுறீங்களோ அப்போ காலன் மீதே வெற்றி அடைகிறீங்க. அங்கே காலன் வரமாட்டான், மரணம் என்ற பேச்சே இருக்காது. ஏன்னா ஆத்மா உணர்வில் இருப்பாங்க. ஆத்மா ஒரு சட்டை மாற்றி இன்னொரு சட்டை ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணுதுங்கிற உணர்வு இருக்குமே தவிர செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது பாபா அமரலோகம்னு சொல்கிறாரு. காலன் மீது நாம் அங்கே வெற்றி அடைகிறோம். வாஹா கபி கால் கானஹி சத்தா, அங்கே ஒரு பொழுதும் காலன் யாரையும் விழுங்க முடியாது. மர்னிகா வஹா நாம் ஹி நஹி, இறந்து விட்டார்கள், செத்து போயிட்டாங்க இன்னாரு அப்படின்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அபி தும் கால் பர் ஜீத் பெஹன் ரஹே ஹோ, இப்பொழுது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ட்ராமா கி பிளான் அனுசார், நாடக திட்டத்தின்படி. பாரத்வாசி அபி 5 वर्ष या 10 वर्ष का प्लान बनाता है. பாரதவாசிகள் 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்னு போடுறாங்க. समझते हम रामराज्य स्थापन कर रहे हैं, நாங்கள் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. பேஹத் கா பாப் கா பிளான் ஹே ராமராஜ்ய பனானே, எல்லையற்ற தந்தையினுடைய திட்டம்தான் ராமராஜ்யத்தை உருவாக்குவது. வக்சப் மனுஷ, அவர்கள் அனைவரும் மனிதர்கள். மனுஷத்தோ ராமராஜ்ய ஸ்தாபன் கர்னா சகே, மனிதர்கள் ஒரு பொழுதும் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. ராமராஜ் கஹாஹி ஜாத்தஹி சத்யுகோ, ராமராஜ்யம் என்று சத்தியத்தை தான் சொல்லப்படுகின்றது. இன் பாத்தோங்கோ கோய் ஜான்தே நஹி, இந்த விஷயங்களை பற்றி யாருக்கு தெரியாது. மனுஷ கித்தனே பக்தி கர்த்தே ஹே, மனிதர்கள் எவ்வளோ பக்தி செய்கிறாங்க. ஜிஸ்மானி யாத்ரா கர்த்தே ஹே, ஸ்தூல யாத்திரைகள் செய்கிறாங்க. தின் அர்த்தா சத்யு திரேதா இன்மே தேவதாவும் கா ராஜ்ய தா, பகல் என்றாலே சத்யுகம் திரேதாயுகம், இதில் தேவதைகள் ஆட்சி நடந்தது. ஃபிர் ராத் மே பக்தி மார்க் ஷுரு ஹோதா ஹே, பிறகு இரவுன்னு சொல்லும்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது. சத்யுமே பக்தி நஹி ஹோதி ஹே, சத்யுத்தில் பக்தி என்பதே இருக்காது. ज्ञान भक्ति वैराग एक बाप समझाता है. ஞானம் பக்தி வைராக்கியம், இதை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். வைராக் 2 प्रकार का है. एक है अटयोग निवृत्ति मार्ग वाला गरबार छोड़ जंगल में जद. வைராக்கியம் என்பது 2 விதமானது. ஒன்று துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க வைராக்கியம் வந்தவொடனே குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு
காட்டுக்கு போயிடுறாங்க. அது ஒரு விதமான வைராகியம். அப் தும்கோ தோ பேஹத் கா சந்நியாஸ் கர்னா. ஆனால் நீங்க இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தை செய்ய வேண்டும். अब तुमको बेहद का संन्यास करना है सारा मृत्यु लोग. இப்பொழுது நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்ய வேண்டும். முழு மரண உலகத்தையே சந்நியாசம் பண்ணும். அவங்க வீட்டு வாசலில் மட்டும் துறவரம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் மறந்துட்டு ஒரு கடவுள் நினைக்கும். ஆனால் நம்ம முழு உலகத்தையே மறக்கணுங்கிறார். பாப்கத்தி சாரி துனியா பஸ்புத் ஹோனே வாலா ஹே. பாபா சொல்கிற இந்த முழு உலகமே தீக்கு இரையாக போகின்றது. ட்ராமா को बहुत अच्छी रीति समझना है. நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜூ மிசல் டிக் டிக் ஹோத்தி रहती है. அது கடியார் எப்படி டிக் டிக்கின் போது அந்த மாதிரி மெதுவாக இந்த நாடகம் மூவ் ஆயிட்டே இருக்கு. जो कुछ होता है कल 5 वर्ष बाद हूबहू रिपीट होगा. எதுவெல்லாம் நடைபெறுகின்றதோ கல்பத்திற்கு பிறகு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதே போல நடக்குது. इसको बहुत अच्छी रीति समझकर बेहद का संन्यास करना. இதனை நன்றாக புரிந்து கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்ய வேண்டும். समझो कोई विलायत जाते तो कहेंगे हम एक नॉलेज पढ़ सकता है. யாராவது வெளிநாட்டுக்கு அயல்நாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க கேட்குறாங்க, நாங்கள் இந்த படிப்பு படிக்க முடியுமா? பாப்கத்தி கஹாं பி बैठो तुम पढ़ सकते हो. நான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் இந்த படிப்பை படிக்க முடியும். इसमें पहले 7 रोज का कोर्स लेना पड़ता है. இதில் முதல்ல அந்த 7 நாள் பாடமுறை கேட்க வேண்டும். बहुत सहज. இந்த கல்வி ரொம்பவும் எளிமையானது. आत्मा को सिर्फ एक समझना, आत्मा को सिर्फ एक समझना होता है. हम सतो प्रधान विश्व के मालिक थे, तब सतो प्रधान थे. ஆத்மா இதை புரிந்து கொள்ளணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நாம் எப்போ ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தோமோ அப்போ உலகத்துக்கே அதிகாரிகளாக இருந்தோம். அப் தமோ பிரதான் பன்கி. இப்போ தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். 84 ஜனம்மி பில்குல் வர்த்தநாட்ட பினி பண்படு. 84 பிறவிகள் எடுத்து முற்றிலும் மதிப்பில்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். அஃபிரம் பவுண்ட் கைசேபர். இப்பொழுது நாம் மீண்டும் மதிப்பானவர்களாக ஆக வேண்டும். அப் கலியுகை ஜரூர் சத்திய ஹோனாய். இப்பொழுது கலியுகம் மீண்டும் அவசியம் சத்தியுகம் என்பது ஏற்படும். பாப் கித்னா சிம்பிள் சம்ஜாத்தா ஹை. பாபா ரொம்ப எளிமையாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். 7 दिन கோர்ஸ் சமஜ்னா. 7 நாள் பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். कैसे हम सतो प्रधान से तमो प्रधान बने. எப்படி நாம் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். காம் சித்தா பர் பைட் தமோ பிரதான் பனே. காம விகாரத்தில் ஈடுபட்டு தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். அஃபிர் கியான் சித்தா பர் பைட் சத்தோ பிரதான் பண்ண. இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். வேர்ல்டு की हिस्ट्री जारफी रिपीट होती है. உலக சரித்திரம் பூகோளம் என்பது மீண்டும் ரிப்பீட் ஆகின்றது. சக்கர ஃபிர்தா ரக்தா ஹைனா. என்ன இது ஒரு சக்கரம். சக்கரம் என்றாலே சுழன்று கொண்டே இருக்கும். அபிஹே சங்கம் யுக் ஃபிர் சத்யுக் ஹோகா. இப்பொழுது இருப்பது சங்கம யுகம், பிறகு சத்யுகம் என்பது வரும். அபி அம் கலியுக் விஷஸ் பனேஹே சோ ஃபிர் சத்யுக் வைஸ்லஸ் கைசேபர். இப்போ கலியுகத்தில் விஷம் நிறைந்தவர்களாக ஆயிட்டோம். இப்போ மீண்டும் சத்தியத்தில் அந்த விஷம் அற்றவர்களாக எப்படி ஆகுவது? உஸ்கே பாப் ராஸ்தா பத்தாத்தா ஹே. அதற்குண்டான வழிமுறை பாபா கூறுகின்றார். புக்கார்த்தே பி ஹே அமாரா மே கோய் குண் நஹி ஹே. நாம் அவரை கதறி அழைத்தோம், எங்களுக்குள்ள கடவுளே எந்த குணங்கள் இல்லை. அப் அம்கோ இசே குண்வான் பனவ். நீ எங்களை குணம் உள்ளவர்களாக ஆக்கு.
जो कल पहले बनी थे उनको फिर बनना है. யார் கல்பம் முன்னாடி ஆகி இருந்தார்களோ அவர்கள் மீண்டும் இப்பொழுது ஆக வேண்டும். பாப் சம்ஜாத்தே பலே பலே अपने ஆத்மா சம்ஜோ. பாபா புரிய வைக்கின்றார், முதலில் தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஹி ஏக் ஷரீர் சோட் दूसरा लेता है. ஆத்மாதான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றது. அபி தும்கோ தேஹி அபிமானி பன்னா. இப்பொழுது நீங்கள் ஆத்ம எண்ணம் உடையவர்களாக ஆக வேண்டும். அபி தும் தேஹி அபிமானி பன்னிக்கா சிக்ஷா மில்தா. இப்பொழுது நாம் ஆத்மா அபிமானியாக ஆகுவதற்குண்டான கல்வி கிடைக்கின்றது. ஐசனையே தும் சதைவ் தேஹி அபிமானி ரஹேங்கே. எப்பொழுதுமே நம்ம ஆத்ம எண்ணத்தில் இருப்போம் சொல்ல முடியாது. எப்போவுமே ஆத்ம எண்ணத்தில் இருந்தோன்னா துவாபரிகம் கலியுகம் வந்திருக்காது. நஹி சத்தியமே தோ நாம் शरीर की रखते हैं, லக்ஷ்மி நாராயண நாம் पर ही सारी कारोबार चलते हैं. சத்தியத்திலே தேகத்துக்கு பேர் இருக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் சொல்கிறோம். அப்போ அங்கேயே தேகத்துக்கு பேர் இருக்கும். அந்த தேக பேரினுடைய அடிப்படையில் தான் அனைத்து காரியங்கள் செயல்பாடுகள் நடக்கும். அபி எக் சங்கம் யுக் ஜப் ஆப் சம்ஜாத்தே ஹை. இப்பொழுது நம்ம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இப்போதான் பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். தும் அஷரீரி ஆயத்தே ஃபிர் அஷரீரி பன் வாபஸ் ஜானா ஹை. இந்த தேகம் இல்லாமல் நம்ம ஆத்மாவை அதான் அஷரீரின்னு சொல்கிறோம், நிர்வாணம் சொல்கிறோம். ஸோ நம்ம அஷரீரியாக வந்தோம், இப்போ மீண்டும் அஷரீரியாக செல்ல வேண்டும். இந்த தேகம் என்ற ஆடை நம்ம இங்கே விட்டுட்டு தான் போகணும். अपने को आत्मा समझ बाप को याद करो. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். ஏஹே ரூஹானி யாத்ரா. இதுதான் ஆன்மீக யாத்திரை. ஆத்மா अपने रूहानी बाप को याद करती है. ஆத்மா தன்னுடைய ஆன்மீக தந்தையை நினைவு செய்கின்றது. बाप को याद करने से पाप भस्म हो जाए. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் பாவங்கள் பஸ்பமாகின்றது. இன்கோ யோக அக்னி கஹா ஜாத்தா. இதனை யோகா அக்னி என்றும் கூறப்படுகின்றது. யா தோ தும் கஹா பி கர் சக்தே. யோகாங்கிறது பாபா நினைவுங்கிறது நம்ம எங்கிருந்தாலும் செய்ய முடியும். சாத் ரோஜ்மே சமஜ்னா ஹோத்தா ஹை. 7 நாளில் நம்ம எல்லாமே புரிந்து கொள்ளலாம். एक सृष्टि चक्कर कैसे फिरते, कैसे हम सीढ़ी उतरते हैं. இந்த கால சக்கரம் எப்படி சுற்றுகின்றது, மேலும் நம்ம இந்த பிறப்பு இறப்பு என்ற ஏணிப்படியில் எப்படி இறங்கி வருகிறோம். ஆஃபிர் இஸ் ஏக் ஜனமே சடுத்தி கலா ஹோத்தா. இப்போ இந்த ஒரு பிறவியில் தான் நம்ம முன்னேற்ற கலை என்பது ஏற்படுகின்றது. விலாத்மே பச்சே ரத்தே வஹாம்பி முரளி ஜாத்திகே. அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் முரளி அங்கே அனுப்பப்படுகின்றது. எக் ஸ்கூல் ஹைனா, இது பள்ளி அல்லவா. வாஸ்தவமே காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. இது உண்மையிலே காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. கீதா காஹி ராஜ்யோகே. இது கீதையினுடைய ராஜயோகம். பரந்து ஸ்ரீ கிருஷ்ண கோ பகவான் நஹி கஹா ஜாத்தா ஹை. ஸ்ரீ கிருஷ்ணனை பகவான் என்று கூற முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கோபி தேவதா கஹாஜ். பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட தேவதை என்று கூறப்படுகின்றது. அபி தும் புருஷார்த்தர் ஃபிர்சே தேவதா பந்தே. இப்பொழுது நீங்கள் புருஷார்த்தம் செய்து தேவதையாக ஆகின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மா ஜரூர் யஹா ஹோகானா. பிரஜாபிதா பிரம்மா என்பவர் அவசியம் இங்கே தான் இருப்பார் அல்லவா. பிரஜாபிதா தோ மனுஷே. பிரஜாபிதா என்பவர் மனிதர். பிரஜா ஜரூர் யஹாஹி ரச்சி ஜாத்திஹி. பிரஜை என்பது இங்கு தான் படைக்கப்படுகின்றது. ஹம்சோ கர்த் பாப்னே போ சகஜரீதி சம்சாயா. நீயே அதுவே நீ என்பதை பற்றி பாபா ரொம்பவும் எளிமையாக புரிய வைத்திருக்கின்றார். பக்தி மார்க்கத்தோ கதேத்தம் ஆத்மா சோ பரமாத்மா. பக்தி மார்க்கத்தில் ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க.
इसलिए परमात्मा को सर्वव्यापी कह देते. ஆதலால் பரமாத்மாவை சர்வவியாபி என்றும் கூறுகிறார்கள். பாக்கியத்தை சப்கோ வியாபகை ஆத்மா. ஆனால் அனைத்து ஒரு உடல் இருக்கிறது ஆத்மா, பரமாத்மா கிடையாது. ஆத்மா தான் ஒவ்வொரு உடல்லையும் இருக்கு. மே கேசே வியாபக் ஹோங்கா, பாபா கேட்குற நான் எப்படி வியாபித்திருக்க முடியும்னு கேட்குறார். தும் முझे बुलाते हो हे पतित पावन आवो हमको पावन बनो. நீங்கள் தான் என்னை கூப்பிட்றீங்க, ஹே பதீத பாவனே வாருங்கள், நீங்கள் எங்களை பாவனப்படுத்துங்கள். निराकार आत्मा सब आकर अपना अपना रथ लेती है. நிராகார ஆத்மாக்கள் அவங்களுடைய ரதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஹரேக் அகால் மூர்த்த ஆத்மா தத் யஹை. ஒவ்வொரு அழிவற்ற ஆத்மாக்கள் உடைய சிம்மாசனம் இந்த புருவ நெற்றி. தத்து கஹோ அத்வா ரத் கஹோ. புருவ நெற்றி என்ற சிம்மாசனம் சொல்லுங்க அல்லது ரதம் என்று சொல்லுங்க. பாப் தோ ரத் ஹை நஹி. பாபாவுக்கு ரதம் என்பதே கிடையாது. பாபாவுக்கு ரதம் என்பதே கிடையாது. நிராகார்ஹி காயாச்சத். அவரை நிராகாரம் என்றுதான் புகழ் பாடப்படுகின்றது. ந சூக்ஷம் சரீர் ந ஸ்தூல் சரீர். அவருக்கு சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, ஸ்தூல சரீரமும் இல்லை. நிராகார் குத்ரத் மே ஜப் பைட் தப் போல் சகே. நிராகாரமான தந்தையும் ஒரு சரீரம் என்ற ரதத்தில் வந்தாதான் பேச முடியும். ரத் பிகர் பத்தித்தோங்க பாவன் கைசே பன. ரதம் இல்லாம பத்தீத்தர்களை எப்படி பாவனமாக்குவாங்க? பாப் கத்தே மே நிராகார் ஆக்கர் இன்கா லோன் லேத்தாகும். பாபா சொல்லாரு, நிராகாரமாகிய நான் இந்த உடலை கடனாக பெற்றுகின்றேன். டெம்பரரி லோன் லியா. டெம்பரவரியாக லோன் எடுக்கின்றான். இன்கா பாக்கியசாலி ரத் கஹாஜ். இதனை பாக்கியசாலி ரதம் என்றும் கூறப்படுகின்றது. பாப் சிருஷ்டி के आदि मध्यंत राज बताते हुए तुम बच्चों को त्रिकाल दर्शी बन. பாபா இந்த கால சக்கரத்தினுடைய ஆதி மத்திய அந்தத்தை சொல்லி திருக்கால தர்ஷி ஆக்கிறார். அவர் कोई मनुष्य नाले जान नहीं सकते. வேற எந்த ஒரு மனிதர்களாலையும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாது. இஸ் சமய சப் நாஸ்திகே. இந்த நேரத்தில் அனைவரும் நாஸ்திகர்களாக இருக்காங்க. பாப் ஆக்கர் ஆஸ்திக் பனாத். பாபா தான் ஆஸ்திகர்களாக ஆக்குகின்றார். ரச்சிதா ரச்சனா கர் ராஜ் பாப் நே தும்கோ பத்தாய. படைப்பவர், அவருடைய படைப்பு, இதை பற்றி பாபா உங்களுக்கு இப்போ புரிய வைக்கின்றார். அப் துமாரா சிவாய் கோயி சம்ஜா ந சகே. உங்களை தவிர வேறு யாரும் இதையெல்லாம் புரிய வைக்க முடியாது. தும் கி இஸ் கியான் சே ஃபிர் இத்தனா ஊஞ்ச் பத் பாத்தே ஹோ. நீங்கள் தான் இந்த ஞானத்தின் மூலமாக மீண்டும் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். கியான் சிர்ஃப் அபி தும் பிராமன் கோ மில்தா. இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு பிராமணர்களுக்கு தான் கிடைக்கின்றது. பாப் சங்கம் பர் ஆக்கரே கியான் தேத்தா. பாபா சங்கம யுகத்தில் தான் இந்த ஞானம் கொடுக்குறார். சத்கதி தேனேவலா ஏக் பாப் ஹே. சத்கதி தரக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். மனுஷ்கோ சத்கதி தே ந சகே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நற்கதி என்பது தர முடியாது. மனுஷனை துர்கதிக்கு தான் கூட்டு போவார், நற்கதிக்கு பாபா தான் கூட்டு போவார். வசப் குருஹே பக்தி மார்க்கே. உலகத்தில் உள்ள குருமார்கள் அனைவருமே பக்தி மார்க்கத்தை சார்ந்த. சத்குரு ஏகி ஹே. சத்குரு ஒரே ஒருவர் தான். உன்கோ கஹா ஜாத்தா ஹே வா சத்குரு வா. அவரை ஆஹா சத்குரு, ஆஹா சத்குரு என்று கூறப்படுகின்றது. இன்கோ பாட்சாலா பி கஹா ஜாத்தா ஹே. இதனை பாடசாலை என்றும் கூறப்படுகின்றது. ஏம் ஆப்ஜெக்ட் நர்சி நாராயண் பன்னே கி. லக்ஷ்மி என்ன? நரனிலிருந்து நாராயணனாக ஆக வேண்டும். வக்ஸப் பக்தி மார்க்கி கதாஹே. அவர்கள் பக்தி மார்க்க கதைகளை தான் சொல்கிறார். கீதா சே கோய் பிராப்தி நஹி ஹோத்தி ஹே. கீதையின் மூலமாக நாம் எந்த விதமான பிராப்தியும் பெறவில்லை. அப்படின்னா நம்ம உயர்ந்த நிலைக்கு போகலை.
படித்தாலும் துவாபரயுகத்தில் திரும்பி கலியுகம் வந்துட்டோம், கீழே தான் வந்துட்டோம். பாப் कहते तुम बच्चों को सन्मुख आकर पढ़ाता हूँ. இப்போ பாபா குழந்தைகளாகி நம் முன்னே வந்து படிப்பு கற்பிக்கின்றார். जिससे तुम एक पद पाते हो. இதன் மூலம் நீங்கள் இந்த பதவியை பெறுகிறீர்கள். इसमें मुख्य है पवित्र बनने की बात. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன? நாம் தூய்மையாக ஆக வேண்டும். பாப் की याद में रखना है. பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். इसी में ही माया विघ्न डालती. இதில் தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகின்றது. तुम बाप को याद करते हो अपना वर्षा पाने के लिए. நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்க ஆஸ்தியை அடைவதற்காக. एक नाले सब बच्चों की पास जाती है. இந்த ஞானம் அனைத்து குழந்தைகளிடமும் போய் சேருகின்றது. कभी भी मुरली मिस ना हो. ஒரு பொழுதும் பாபாவுடைய முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. முரளி மிஸ் हुई गोया ஆப்சன்ட் पड़ जाती है. முரளி நம்ம வகுப்பில் போய் கேட்கலன்னா நமக்கு என்ன ஆகிடும்? ஆப்சன்ட் ஆகிடும். முரளி से कहाँ भी बैठ रिफ्रेश होते रहेंगे. எங்கிருந்தாலும் நீங்கள் முரளி கேட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா புத்துணர்ச்சி அடையும். ஸ்ரீமத் पर चलना पड़े. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். बाहर में जाते तो बाप समझाते पवित्र ज़रूर बनना है, वैष्णव होकर रहना है. நீங்கள் வெளியில் எங்கே வேணால் போங்க, ஆனால் பவித்திரமாக இருக்க வேண்டும், வைஷ்ணவர்களாக இருக்க வேண்டும். வைஷ்ணவ் दो प्रकार की होता है. வைஷ்ணவர்களையும் இரண்டு விதமான வைஷ்ணவர்கள். वल्लभाचारी भी होता है परंतु विकार में जाता है. வல்லபாச்சாரிகள் என்று சொல்கிறாங்க, ஆனாலும் விகார வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. பவித்திரத்தோ ஹைனிகி. அவர்கள் தூய்மையானவர்களாக இருப்பதில்லை. तुम पवित्र बन विष्णु वंशी बनते हो. நீங்கள் பவித்திரமாக ஆகி விஷ்ணு வம்சியாக ஆகிறீர்கள். वहाँ तुम वैष्णव रहेंगे विकार में नहीं. அங்கு நீங்கள் வைஷ்ணவர்களாக இருப்பீர்கள், ஆனால் விகாரத்தில் செல்ல மாட்டீர்கள். வகை அமர்லோ எகை மிருத்யுலோ யஹா விகார் में. அது அமரலோகம், இது மரண உலகம். இந்த மரண உலகத்தில் எல்லாருமே விகாரத்தில் ஈடுபடுறாங்க. அபி தும் விஷ்ணுபுரி में जाते वहाँ विकार होता नहीं. இப்போ நீங்கள் விஷ்ணுபுரிக்கு போகிறீங்க, அந்த விஷ்ணுபுரியில் விகாரங்கள் என்பதே இருக்காது. வகை வைஸ்லெஸ் வேர்ல்டு. அந்த உலகம் விகாரம் அற்ற உலகம். யோக பல்சே தும் விஸ்வக்கி பாதுஷா லேதி. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். वह दोनों आपस में लड़ते मक्खन बीच में तुमको मिलती है. அவங்க ஒருவர் சண்டையிட்டு கொள்வாங்க, ஆனால் இடையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெண்ணெய் என்பது கிடைத்து விடுகின்றது. तुम अपनी राजधानी स्थापन कर रहे हो. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். सभी को यही पैगाम देना. அனைவருக்கும் இந்த செய்தியை கூற வேண்டும். छोटे बच्चों को भी हक है. சிறிய குழந்தைகளுக்கும் உரிமை இருக்கின்றது. शिव बाबा के बच्चे है ना, அதுவும் शिव பாபாவுடைய குழந்தை அல்லவா. तो सबको हक है. அதனால் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. सबको कहना अपने को आत्मा समझो. அனைவருக்கும் நீங்கள் சொல்லுங்க, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். माँ बाप में ज्ञान होगा तो बच्चों को भी सिखाएंगे. தாய் தந்தையிடம் ஞானம் இருந்தால் அவங்க குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. शिव बाबा को याद करो. शिव बाबाவை நினைவு செய்யுங்கள். सिवाय शिव बाबा की दूसरा ना कोई. शिव बाबाவை தவிர வேறு யாருமே இல்லை. एक की याद से सतो प्रधान बन जाएंगे. ஒரே ஒருவருடைய நினைவு செய்தால்தான் தமோ பிரதானத்தில் இருக்கும் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகும். इसमें पढ़ाई बहुत अच्छी चाहिए. இதில் நன்றாக படிக்க வேண்டும். विलायत में रहते तुम पढ़ सकते हो. அயல் நாட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் படிக்க முடியும். इसमें किताब आदि कुछ भी नहीं चाहिए. இதில் எந்த விதமான புத்தகங்களில் வச்சு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. कहाँ भी बैठे तुम पढ़ सकते हो. எங்கே அமர்ந்தாலும் நீங்கள் படிக்க முடியும்.
புத்தி சே யாத் கர் சக்தி ஹோ, புத்தியினால நினைவு செய்ய முடியும். ஏ படாய் இத்தனி சஹஜ் ஹே, இந்த படிப்பு அவ்வளோ எளிமையானது. யோக் அத்வா யாத் சே பல் மில்தி ஹே, யோகம் அல்லது நினைவின் மூலமாகத்தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. தும் அபி விஸ்வக்கி மாலிக் பன் ரஹே, இப்போ நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாப் ராஜ்யோ சிகாக்கர் பாவன் பனாத்தாய், பாபா ராஜ்யோகத்தை கற்பித்து பாவனமாக ஆக்குகின்றார். வ ஹட்டயோக் எஹை ராஜ்யோக், அது அட்டயோகம், இது ராஜயோகம். இஸ்மை பர்ஹேஜ் போத் அச்சி ரீதி சாகியே, இதில் பத்தியம் என்பது மிக நன்றாக கடைபிடிக்க வேண்டும். இன் லக்ஷ்மி நாராயண் ஜெய்சு சர்வகுண சம்பன்ன பன்னா, இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று சர்வகுண சம்பன்னமாக ஆக வேண்டும். கான் பான் கபி பர்கே சாகியே, நம்ம உண்ணுவது குடிப்பது இவைகளில் கூட பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். और दूसरे बात बाप को याद करना है तो जन्म जन्मांतर की पाप कट जाएंगे. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக பல பிறவிகளுடைய பாவங்கள் பஸ்பமாயிடும். இஸ்கோ கஹா ஜாதா ஹை சகஜ ராஜ்யோக், இதனைத்தான் சகஜ ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்றது. ராஜ்யை பிராப்த் கர்னே கே லியே, ராஜ்யத்தை பெறுவதற்காக இந்த ராஜ்யம். ராஜ்யை ந லி தோ கரீப் பன் ஜாயேங்கே, ராஜ்யத்தை பெறவில்லை என்றால் ஏழையாக ஆகிவிடுவீர்கள். ஸ்ரீமத் பர் பூரா சல்னே से श्रेष्ठ बनेंगे, ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்தால்தான் சிரேஷ்டமானவர்களாக ஆகுவீர்கள். பிரஷ்ட से श्रेष्ठ बनना है, பிரஷ்டமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆக வேண்டும். उसके लिए बाप को याद करना, அதற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். कल पहले तुमने एक ज्ञान लिया था, கல்பத்திற்கு முன்பும் நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றிருந்தீர்கள். फिर अब लेते हो, இப்பொழுது மீண்டும் பெறுகிறீர்கள். சத்தியமே और कोई राज्य नहीं था, சத்தியத்தில் வேற எந்த ராஜ்யமும் கிடையாது. उसको कहा जाता है சுகதாம், அதனைத்தான் சுகதாமம் என்று கூறப்படுகின்றது. அபி எக் துக்கதாம் ஹி, இப்பொழுது இது துக்கம் நிறைந்த உலகம். ஜஹாசிய ஆத்மா ஆயி வகை சாந்திதாம், ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்ததோ அதனை சாந்தி தாமம் சொல்கிறோம். शिव बाबा को वंडर लगता है, शिव बाबा को ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுகின்றது. दुनिया में मनुष्य क्या क्या करते हैं, எதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க? உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்துட்டு இருக்காங்க. बच्चे कम पैदा हो उसके लिए भी कितना माता मारते रहे, ஜனத்தொகை குறைக்கணும், குழந்தைகளுடைய பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக எவ்வளோ தலை உடைச்சிக்கிறாங்க. சமஸ்தே நகி பாப்கா காம், அவங்க புரிந்து கொள்வதில்லை இது தந்தையினுடைய காரியம். बाप जट एक धर्म की स्थापना कर बाकी सब अनेक धर्म का विनाश कर दे. பாபா ஒரு செகண்டில் எல்லா அதர்மத்தையும் அழித்து ஒரே ஒரு தர்மமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஏக் தக்கு சே, ஒரேடியாக அது செஞ்சிடறார். वो लोग कितना दवाई आदि निकलते पैदास कम करने के लिए, அங்கே எத்தனையோ மருந்து மாத்திரைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எதற்காக? பர்த் கண்ட்ரோல், பிறப்பை கட்டுப்படுத்துவதற்கு. பாக்கே பாஸ் ஏக்கி தவாய், ஆனால் பாபாட்ட ஒரே ஒரு மருந்து இருக்கு. एक धर्म की स्थापना होती है, वक्त समय आगे सब कहेंगे एक तो पवित्र बन रही है, ஒரே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட காலம் வரும், அப்போ எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க இவங்களாம் பவித்திரமாயிட்டாங்கன்னு. फिर दवाई आदि की क्या दरकार है, அப்போ மருந்து மாத்திரைகளுக்கு அவசியமே இல்லை. तुमको बाबा ने ऐसी दवाई दिया मन बना बाबा की, जिससे तुम 21 जन्म के लिए पवित्र बन जाते हो. अच्छा, பாபா நமக்கு ஒரே ஒரு மருந்து கொடுக்குறார். என்ன மருந்து? மன் மன பவ, மனதால் பாபாவை நம்ம நினைவு செய்ய செய்ய ஆத்மா 21 பிறவிகளுக்கு தூய்மையாயிருது. மருந்து மாத்திரையின் மூலமாக நம்ம விக்காரத்தை வெற்றியடைய வேண்டிய அவசியமே இருக்காது. பாபாவை நினைக்க நினைக்க இந்திரியங்கள் சீத்தலமாயிடும். அதனால் மன்மனாபவ தான்
மிக பெரிய மருந்து நம்ம தூய்மையாக ஆகுவதற்கு. நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். பவித்ர பன்கர் பக்கா வைஷ்ணவ் பன்னாய். பவித்திரமாக ஆகி முழு உறுதியான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். கான் பான் கி பூரி பர்ஹேஜ் கர்னி. உணவு முறைகள், குடிப்பது, எல்லா விஷயத்திலையும் பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஸ்ரேஷ்ட பன்னைக்கிலே ஸ்ரீமத் பர் ஜரூர் சல்னா. ஸ்ரேஷ்டமாக ஆகுவதற்கு அவசியம் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். முரளி சே ஸ்வயம் கோ ரிஃப்ரெஷ் கர்னா. முரளியின் மூலமாக தன்னை தானே புத்துணர்ச்சி உடையவர்களாக ஆக்க வேண்டும். கஹாம்பி ரக்தி சத்தோ பிரதான் பன்னிகா புருஷார்த் கர்னா. எங்கிருந்தாலும் சத்தோ பிரதானமாக ஆகுவதற்குண்டான முயற்சியினை செய்ய வேண்டும். முரளி ஏக் தின் பி மிஸ் நஹி கர்னி. முரளியை ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. வரதானம். स्व कल्याण के प्रत्यक्ष प्रमाण द्वारा विश्व कल्याण की सेवा में सदा सफलता मूर्ति भव. சுவ கல்யாணம் என்ற பிரத்யக்ஷமான பிரமாணத்தின் மூலமாக விஸ்வ கல்யாணம் என்ற சேவையில் வெற்றி மூர்த்தியாக ஆகுக. ஜெய்சே ஆஜ்கல் ஷரீரிக் ரோக் ஹார்ட் ஃபெயில் கா ஜாயதா. எப்படி நிகழ்காலத்தில் உடல் வியாதியில் இருதய கோளாறு என்ற வியாதி ரொம்ப அதிகமாக இருக்கு. वैसे आध्यात्मिक उन्नति में दिल शिकस्त का रोग जायदा. அதே போல் ஆன்மீக முன்னேற்றத்தில் மனக்குழப்பம் என்ற வியாதி ரொம்ப அதிகமாக இருக்கு. ऐसे दिल शिकस्त आत्माओं में प्रैक्टिकल परिवर्तन देखने से हिम्मत व शक्ति आ जाए. அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த ஆத்மாக்கள் முன்னாடி உங்களுடைய நடைமுறை மாற்றத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன வந்துடுது? தைரியம், சக்தி வந்து விடுகின்றது. சுனா பௌத்தே அப் தேக்னா சார். நிறைய கேட்டுட்டாங்க, ஆனால் இப்போ பார்க்க விரும்புகிறான். பிரமாண் துவாரா பரிவர்த்தன் சாத்து. ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் தான் அவங்களுடைய மனக்குழப்பம் போயிடும், அவங்களும் மாறிடுவாங்க. तो विश्व कल्याण के लिए स्व कल्याण पहले सैंपल रूप में दिखावो. ஸோ விஸ்வ கல்யாணத்திற்காக முதல்ல என்ன பண்ணோம்? ஸ்வ கல்யாணம் என்ற சாம்பிளை காட்டுங்க. विश्व कल्याण की सेवा में सफलता मूर्ति बनने का साधन है प्रत्यक्ष प्रमाण. ஆக விஸ்வ கல்யாண் என்ற சேவையில் நீங்கள் வெற்றி மூர்த்தியாக ஆகுவதற்குண்டான சாதனம் என்ன? ஸ்வ கல்யாண். இசிகி பாப்கா பிரத்யக்ஷதா. இதன் மூலமாகத்தான் பாபா கூட பிரத்யக்ஷம் ஆகுவார். जो बोलते आप स्वरूप से प्रैक्टिकल में दिखाई दे तब मानेंगे. நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அது உங்களுடைய ஸ்வரூபத்தில் நீங்கள் உங்களுடைய நடைமுறையில் காட்டுங்க, அப்போ தான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகன். दूसरों के विचार को अपने विचार से मिलाना यही रिगार्ड देना. பிறருடைய சிந்தனைகளில் தன்னுடைய சிந்தனைகளையும் இணைந்து செல்வதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. अव्यक्त इशारा अब संपन्न व कर्मातीत बनने की धुन लावो. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாतीत நிலை அடைய வேண்டும் என்ற ஈடுபாடு இருக்க வேண்டும். கர்மாतीत बनने के लिए चेक करो. கர்மாतीत நிலை அடைவதற்காக சோதனை செய்யுங்கள். कहाँ तक कर्म बंधन से न्यारी बनेगी. எதுவரை கர்ம பந்தனத்திலிருந்து விலகியவர்களாக ஆகியுள்ளோம். लौकिक और अलौकिक कर्म और संबंध दोनों में स्वार्थ भाव से मुक्त का. லௌகீகம் மற்றும் அலௌகிகம், கர்மம் மற்றும் சம்பந்தம், இந்த ரெண்டுலேயே எந்த அளவுக்கு நான் சுயநலமற்ற பாவனை இல்லாமல்
சுயநலம் என்ற பாவனையிலிருந்து நம்ம முக்தி அடைஞ்சிருக்கோம். जब कर्मों की हिसाब किताब व किसी भी व्यर्थ स्वभाव संस्कार के वश होने से मुक्त बनेंगे तब कर्माती स्थिति का प्राप्त कर सके. எப்போ கர்மத்தின் கணக்கு வழக்கு, அதாவது வீணான சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய வசம் ஆகாமல் நீங்கள் அதிலிருந்து எப்போ முக்தி அடைகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கர்மாத்தி நிலை அடைய முடியும். कोई भी सेवा संगठन प्रकृति परिस्थिति स्वस्थिति व श्रेष्ठ स्थिति को डगमग न करे. எந்த விதமான சேவையாகட்டும், குழுவாகட்டும், இயற்கையாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், அது என்ன பண்ணக்கூடாது, ஸ்வஸ்திதி எப்போவுமே சிரேஷ்டமாக இருக்கணுமே தவிர அந்த சிரேஷ்ட ஸ்திதி இது நீங்கள் என்ன ஆகக்கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது. இஸ் பந்த से मुक्त रहना ही கர்மாத்தி ஸ்திதி கா சமீப். இப்படிப்பட்ட பந்தனங்களிலிருந்து நீங்கள் முக்தி அடைவது தான் கர்மாத்தி ஸ்திதியின் சமீபத்தில் செல்வது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.